ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்போ அந்த 1000 பணம் அப்படிங்கிறது அவங்களோட வங்கியில் கிரெடிட் ஆகும். ஸோ உடனே நீங்கள் இதை அப்ளை பண்ணவங்க எல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டிசம்பர் 15ஆம் தேதி உங்களோட வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரும் அப்படிங்கிறாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்திலே பார்த்திங்க அப்படின்னா மிகவும் ஒரு பிரபலமான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஸோ இது கடந்த 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா இதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ கடந்த 2 வருடத்திற்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1,16,00,000 மகளிரோட வங்கி கணக்கில் மாதம் 15ஆம் தேதி அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் 2023க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடுபட்டவங்க, அதே மாதிரி அவங்களுக்கு தகுதிகள் இல்லை இப்படின்னு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக விண்ணப்பங்கள் எப்போ இருந்து கொடுப்பாங்க, ஸோ நாங்கள் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் எழுந்த வண்ணமாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த முகாம் வந்து நடந்தது. ஸோ கடந்த 5 மாதமாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் தமிழகத்தில் 10,000 மேற்பட்ட இடங்களில் முகாம்களில் கண்டக்ட் பண்ணி ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து கடந்த நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணிங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜ் என்ன, அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம், ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஸோ மொத்தம் 5 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதங்களாக நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து இப்போ நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ₹1 கிரெடிட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இது எதற்காக அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கு ஆதாரோட லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கு ஸோ அதாவது சோதனை ஓட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ₹1 வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ₹1 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஸோ ₹1 கிரெடிட்டட் ஆன் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்திருக்கும் 11/11/2025 அன்னையிலிருந்து தான். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ₹1 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ₹1 எப்படி வந்தது அப்படின்னு தெரியாத நிறைய பேர் கூட இருப்பீங்க. ஸோ யாரா நம்மளுக்கு ₹1 அனுப்பிச்சது அப்படின்னு, இது கவர்மெண்ட்லேருந்து வந்த ஒரு அமௌண்ட் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது காலை 9:55 பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதியிலிருந்து அமௌண்ட்டு வந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சம் பேர் வந்து புதுசாக விண்ணப்பிச்சிருக்கா வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த 30 லட்சம் பேரில் தகுதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த 30 லட்சம் பேர்த்துக்குமே தகுதிகள் இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் யாராருக்கெல்லாம் தகுதிகள் இருக்குது. அதாவது எங்களுக்கு தகுதிகள் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் கொடுத்த எல்லா க்ரைட்டீரியாவும் ஒபே பண்ணுதா. ஸோ 4 சக்கர வாகனங்கள் இல்லை, அதே மாதிரி ஓய்வூதியம் எதுவும் பெறலை, அதுபோக அரசாங்க வேலைகள் இல்லை, இந்த மாதிரி எல்லாமே, அதாவது அதுபோக நஞ்சை நிலம் எவ்வளோ இருக்கணும், புஞ்சை நிலம், இந்த மாதிரி க்ரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓய்வூதியதாரர்களாக இருந்தீங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் பணம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க இந்த மாதிரி க்ரைட்டீரியா எல்லாமே இருந்தது. இதையெல்லாம் ஒபே பண்ணி உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 30 லட்சம் பேர்த்தில் எத்தனை பேருக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்களே செக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கெல்லாம் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ₹1 அப்படிங்கிறது கிரெடிட் உங்களுக்கு ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 11ஆம் தேதியிலிருந்து இது வரைக்கும், அதுபோக நவம்பர் மாதத்தில் விண்ணப்பித்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ₹1 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, யார்கிட்டையும் கேட்காதீங்க. கண்டிப்பாக டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ₹1 அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ புதிதாக விண்ணப்பித்த அந்த 30 லட்சம் பேரில் தகுதிகள் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி, அதாவது இன்னும் 25 நாட்களில் உங்களுக்கு இந்த 1000 பணம் அப்படிங்கிறது உங்கள் வங்கியில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? உங்களோட ஃபோன் எடுத்து உடனே செக் பண்ணுங்கள். எல்லாமே நார்மல் மெசேஜில் வந்திருக்கும். உங்களோட வங்கி நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஐஓபி அப்படின்னா மேலே ஐஓபின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ ஐஓபியில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு வரும். எஸ்பிஐயில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ இந்த ₹1 கிரெடிட்டட் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை டிசம்பர் 15ஆம் தேதி உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுருவாங்க. ஸோ இது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் யாராருக்கெல்லாம் இந்த ₹1 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே டிசம்பர் 15ஆம் தேதி எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் உங்களுக்கு ₹1000 அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிரும். மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.